நமஸ்காரம். போன இதுல கிளாஸ்ல கடைசியா அந்த பகவத் தியானம், ஒரு உருவ தியானம், கைடட் மெடிடேஷன் மாதிரி நம்ம பண்ணோம். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தியான யோகம்ங்கிறது ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணினாலே அது அப்பேற்பட்ட ஒரு மனசும் நம்ம உடம்பே லைட்டா ஆன மாதிரி ஃபீலு, ஒரு பீஸ் கிடைக்கிறதுனா அதை தொடர்ந்து நம்ம அது ஒரு பேட்டர்னா நம்ம அந்த தியான யோக பயிற்சியை பண்ணினோம்னா, அதுவும் ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி உட்கார்ந்து பண்ணோம்னா, அது எப்பேற்பட்ட ஒரு பிளிஸ். அது எப்படி நம்மள படிப்படியா அந்த பரமாத்மா கிட்ட அழைச்சுன்னு போகும் இல்லையா? அன்னைக்கு அதோடைய ஒரு சாம்பிளே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 15வது ஸ்லோகம்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சோ அந்த தியான யோகத்தினுடைய பயன் அத பத்தி சொல்றேன். யுஞ்சன் நேவம் சதாத்மானம் யோகி நியத மானசக சாந்திம் நிர்வாண பரமாம் மத் சம்ஸ்தா மதிகச்சதி. ஒரு நிமிஷம், லாஸ்டா நாகலட்சுமி மாமியில இருந்து ஆரம்பிக்கிறேன். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. நமஸ்காரம். முடிச்சேன் போன வாரம் இல்லையா? ஆமா, போன வாரம் முடிச்சாமா. கரெக்ட் மா. நடராஜன் மாமால இருந்து we can start. हरि ओम गुरुजी. हरि ओम गुरुजी. நமஸ்காரம். युञ्जन्नेवं सदात्मानं युञ्जन्नेवं सदात्मानं योगी नियतमानसः योगी नियतमानसः शान्तिं निर्वाणपरमां शान्तिं निर्वाणपरमां मत्संस्थामधिगच्छति मत्संस्थामधिगच्छति. युञ्जन्नेवं सदात्मानं योगी नियतमानसः शान्तिं निर्वाणपरमां मत्संस्थामधिगच्छति. युञ्जन्नेवं सदात्मानं योगी नियतमानसः शान्तिं निर्वाणपरमां मत्संस्थामधिगच्छति. ஓகே. Thank you, Guruji. இந்த மாதிரி ஒரு தியான யோக பயிற்சி மூலம் அந்த பகவான மனசுல நிலை பெற வைக்கிறான் இல்லையா? மனச தன் வசப்படுத்தின அந்த யோகி, அந்த ஆத்மா சதா அந்த பரமேஸ்வரனோட ஸ்வரூபத்துல மனசு லயிச்சு இருக்கிற அந்த யோகியானவன், அவன் அடையும் அந்த நிலை இல்லையா, பரமானந்தத்தின் அந்த பெரிய நிலையாகிய அமைதியை அவன் அடைகிறான். அவன் மனசுல அதுக்கப்புறம் எந்தவித ஒரு சஞ்சலமும் இல்ல, பேரமைதி, பேரானந்தம். அது சொல்லறதுக்கு இதுவே கிடையாது. மனம், புத்தி எல்லாம், அதாவது எப்படி அது இடைவிடாத அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணும்னா, இப்போ எண்ணெய நம்ம அப்படியே ஊத்துறோம்னு நினைச்சுக்கோங்க. அது பார்த்தோம்னா அப்படியே ஒரு சீரா அந்த கோடு சையன்னு ஒழுக்கிட்டு இருக்கும் இல்லையா? மியூட் போடுங்க, யாரோ அன்மியூட்ல இருக்கேள். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணெய் ஒழுகல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சதா அந்த பகவத் ஸ்வரூபத்தையே சிந்தனையில வச்சுண்டு அதுலயே உறுதியா இருந்து இருக்கிறவன் தன்னையே அந்த பரமாத்மாவோட இணைத்து கொண்டு விடுவான், அதாவது அதோட ஒன்றி விடுவான் அப்படின்றான். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட ஒன்றி விடுகிறது அப்படின்றான். அந்த ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அது அதுக்கு இணையா எதுவுமே சொல்ல முடியாது. அளவற்ற ஆனந்த நிலை அது அப்படின்னு சொல்ற. சோ ஒரு தியான யோகம் புரியறவன் கடைசியா அடையக்கூடிய நிலை இந்த பேரமைதி, பேரானந்த நிலை அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த தியானத்துக்கு நம்ம நிறைய பார்த்தோம். ஆசனம், அந்த என்விரான்மெண்ட், அப்புறம் பகவானை எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்லாம். இப்போ அதர் ஹேபிட்ஸ், நம்ம சாப்பாடு, நம்ம தூக்கம், அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்ற பகவான்.
நாத்யஷ்ணதஸ் து நாத்யஷ்ணதஸ் து யோகோஸ்தி ந சைகாந்த மனஸ்னதஹ ந சாதி ஸ்வப்ன ஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. மேம் நான் இன்னும் சொல்ல மேம், சாரி, அப்படியே மியூட் ரிலீஸ் பண்ணிட்டேன். வாங்கோ. நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நாத்யஸ்னதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்த மனஸ்னதஹ ந சைகாந்த மனஸ்னதஹ ந சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ந சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. நாத்யஸ்னதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்த மனஸ்னதஹ ந சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. நாத்யஸ்னதஸ்து யோகோஸ்தி ந சைகாந்த மனஸ்னதஹ ந சாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன. ஓகே. தேங்க்யூ மேம். இங்க சொல்ற சாப்பாடுங்கிறது அளவோட உண்ணணும், அள்ளி அள்ளி திணிச்சுண்டு சாப்பிடக்கூடாது. அப்படி அளவுக்கு மீறி கிடைக்கிறதெல்லாம் டேஸ்டா இருக்குன்னு அள்ளி அள்ளி தின்னோம்னா தூக்கமும் சோம்பலும் தான் நம்மளுக்கு வரும். நம்மளோட ஜீரண சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டே போகும். அப்படி ஆகும் பொழுது பலவித நோய்கள் உண்டாகும். அதுக்காக சரி சாப்பிடாமையே இருக்கலாம், அப்போ நம்ம ஸ்ட்ரிக்டா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னும் நினைக்க முடியாது. ஏன்னா சாப்பிடாம இருந்தோம்னா ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவை, நம்ம பிராணனுக்கு, நம்மளுடைய புலன்களுக்கு, நம்ம மனசுக்கு உணவுங்கிறது தேவை, எனர்ஜி தேவை இல்லையா? சோ அதுக்கு வேண்டிய அந்த உணவை கொடுக்கலன்னா உடம்பு சோர்ந்து போயிடும். சோர்ந்து போயிட்டா ஆசனத்துல நம்ம ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுன்னா அது நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா சோர்வடைஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி பகவான் மேலேயும் மனச முழுக்க செலுத்த முடியாது. வயிற்று கரகரகரன்னு பசிச்சுன்னு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, எங்க மனசை போய் நம்ம லயிக்க வைக்கிறது? ஏற்கனவே மனசு இங்கேயும் அங்கேயும் அலையும், அதுல பசியும் இருந்ததுன்னா அதுவும் முடியாது. அதனால தியான பயிற்சியில இடையூறு தான் ஏற்படும். அதனால ஒரு தியானம் பண்ற தியான யோகிங்கிறவன் எவ்வளோ நம்ம உடம்புக்கு தேவையோ அண்ட் எது எளிதாக ஜீரணமாகுமோ அந்த மாதிரி உணவை அளவோடு உண்ண வேண்டும். அதிகமாவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமையே இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றார் உணவு பழக்கம். அதே மாதிரி அடுத்தது தூக்க பழக்கத்தை பத்தி சொல்றார். உறக்கம், எவ்வளவு நேரம் தூங்கணும். அதாவது நம்ம உடம்புக்கு தூக்கம்ங்கிறது என்ன? நம்மளுடைய களைப்பு எல்லாம் போறதுக்கு போய் புத்துணர்ச்சி பெறும் தூங்கினா நம்மளுக்கு. ஆனா அதிக அளவுல தூங்கினோம்னா நமக்குள்ள தமோகுணம், லேசினஸ் தான் நம்மளுக்கு வளரும். எப்போதும் சோம்பல் சூழ்ந்துட்டே இருக்கும், சோம்பேறியா இருப்போம் நம்ம. சோ ஒரு இடத்துல நிலையா உட்கார்றதுனா கூட கஷ்டமா இருக்கும், அவ்வளோ லேசியா இருக்கும். சோ ரொம்ப நேரம் தூங்கினா எல்லாத்தோடையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம்ங்கிறது எவ்வளோ ப்ரெஷியஸ். நம்ம வாழற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடியும் அவ்வளவு ஒரு ப்ரெஷியஸான டைம். சோ அந்த காலம் வீணடிப்போம் தூங்கிட்டே இருந்தோம்னா. அந்த நீ எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா அந்த டைம்ங்கிறது போனது தானே, திருப்பியும் கிடைக்காது இல்லையா? சோ பொன்னான அந்த காலமும் வீணாகி போகும். அதே சரி வீணா போறதேன்னு சொல்லிட்டு நான் முழிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னும் இருக்கக்கூடாது. ஏன்னா தூங்காமையே இருந்து ஃபுல்லா முழிச்சுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு களைப்பு ஆயிடும், ஒரு புத்துணர்ச்சியே இருக்காது. ஆஸ் யூஷுவல் உடல் மனசு எல்லாம் சோர்ந்து போகும். அதனால பல வியாதிகளும் உண்டாகும்.
அதனால அளவோட தூங்கணும் அப்படின்னு சொல்றேன். அதிகமா தூங்கிட்டும் இருக்கக்கூடாது, அதுக்காக எப்ப பார்த்தாலும் விழிப்பிலேயே இருக்கவும் கூடாது. ரெண்டுமே தியானத்துக்கு இடையூறாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தியான யோக பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய இயல்பு, நம்மளுடைய வயது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் நம்ம தியான யோகம் பண்ணணும். ஸோ யாரோ ஒருத்தர் தொடர்ந்து 2 மணி நேரம் பண்றான்னு நம்ம ஒரு சீக்கு கொழியா இருந்துட்டு நம்மளும் அதே மாதிரி பண்றோம்னு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கப்படாது. அதனால ஒவ்வொருத்தருடைய இயல்பு, ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை, ஒவ்வொருத்தருடைய வயது, அதை பொறுத்து நம்ம அந்த தியான யோக பயிற்சிய மேற்கொள்ளணும். சோ ரொம்ப தூங்கவும் கூடாது, அதுக்காக ரொம்ப விழித்து இருக்கவும் கூடாது. சோ ரெண்டுமே சொல்லிட்டாரா, சாப்பாடு எப்படி இருக்கணும், உறக்கம் எப்படி இருக்கணும், ரெண்டும் அளவோட இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அடுத்த ஸ்லோகமும் அதேதான். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. நவநீதா மாமி. யுக்தாஹார விஹாரஸ்ய युक्ताहारविहारस्य யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு. युक्तचेष्टस्य कर्मसु சேஷ்ட இல்ல சேஷ்ட. चेष्ट युक्तचेष्टस्य कर्मसु யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய युक्तस्वप्नावबोधस्य யோகோ பவதி துக்கஹ. योगो भवति दुःखः. युक्ताहारविहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. युक्ताहारविहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः. ஓகே. சோ இங்க Thank you. நம்மளோட ஸ்லீப் பேட்டர்னுக்கு அழகா அவரே டிப்ஸ் கொடுக்கிறார். அதாவது நம்ம மனுஷாங்கிறவா 6 மணி நேரம் அந்த தொடர்ந்து தூங்கினா அது போருமானது. அதுக்கு கம்மியாவும் இருக்க வேண்டாம், அதுக்கு ஜாஸ்தியாவும் இருக்க வேண்டாம். நைட்டு தூக்கம் 6 மணி நேரம் நல்ல குட் ஸ்லீப் இருந்தாலே நம்ம உடம்புக்கு அது போரும் அப்படிங்கிறார். அதே மாதிரி பகல் தூக்கத்தை தவிர்க்க வேண்டும். பகல்ல விழிச்சுண்டு அதே மாதிரி ராத்திரியில முன்ஜாமத்துல தூங்கணும், ராத்திரியுடைய பின்ஜாமத்துல முழிச்சுன்றணும். அதாவது முன்ஜாமத்துலன்னா என்ன, ஏர்லி டு பெட், அததான் நம்ம இங்கிலீஷ்லயும் சொல்றோம், சீக்கிரமா படுத்து தூங்கிடணுமா. அது மாதிரி ராத்திரியோடைய பின்ஜாமம்ங்கிறது வெடிக்காத்தால, அதாவது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில ஏந்துன்றணும். சோ 6 மணி நேரம் நம்ம தூங்கினா போருமானது அப்படின்னு சொல்றார். காத்தால பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏந்துட்டோம்னா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. அது முதல்ல கொஞ்சம் நம்மளுக்கு தூங்கி வழிஞ்சுன்னு இருந்தாலும் அந்த ஹேபிட்டா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் அந்த மார்னிங்ல நம்ம ஏந்து நம்ம பண்ற அந்த தியானம் ஆகட்டும், இல்ல சுவாமி பூஜை ஆகட்டும், இல்ல நம்ம எந்த வேலையில செலுத்தினாலும் அதனுடைய எஃபெக்ட் பல மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அந்த ஏர்லி மார்னிங்கிறது, ஏர்லி மார்னிங்னா 6 மணி நான் சொல்லல, 3:30 மணி அந்த பிரம்ம முகூர்த்த வேலை ஏந்துட்டோம்னா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றான். 6 மணி நேரம் தூக்கம் போறோம் அப்படிங்கிற. சோ இப்ப இந்த தியான யோகத்துல நம்ம பாஸ் பண்ணிட்டோம், நம்ம அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறதை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கறத பார்க்க போறோம். யதா விநியத்தம் சித்தம், இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க, ஆத்மன்யே வாவதிஷ்டதே நிஸ்பிருஹஸ் சர்வகாமேப்யஹ, யோருக்கு யஹ பண்ணிக்கோங்க, யுக்த இத்யுச்யதே ததா. நித்யா சுரேஷ் வாங்கோ. யதா விநியதம் சித்தம்
நித்யா சுரேஷ், பத்மா மாமி. சாரி மேம், நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. ஓகே. நானாஜி யதா ஆமாம். அடியன். யதா விநியதம் சித்தம் யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹः சர்வகாமேभ्यः நிஸ்பிருஹः சர்வகாமேभ्यो நிஸ்பிருஹः சர்வகாமேभ्यः யுக்த இத்யுச்யதே ததா யுக்த இத்யுச்யதே ததா யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாதிஷ்டதே நிஸ்பிருஹः ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹः சர்வகாமேभ्यः யுக்த இத்யுச்யதே ததா. அடியேன். இன்னும் ஒரு வாட்டி மாமி. யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஸ்பிருஹः சர்வகாமேभ्यः யுக்த இத்யுச்யதே ததா. அடியேன். ஓகே. சோ நம்ம மனச வீணான செயல் எல்லாம் ஈடுபடாம அந்த சோம்பல்லேந்து நம்ம ஃபுல்லா விலகி அந்த பரமாத்மால அசையாம அந்த மனசை நிலைநிறுத்த வேண்டும். அந்த பரமாத்மா தவிர வேற ஒண்ணு இருக்குன்னு அந்த எண்ணம் கொஞ்சமும் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம நிலை பெற செய்ய வேண்டும் அப்படின்ற. சோ அந்த பரமாத்மாவோட அப்படி மனச நிலைநிறுத்தும் பொழுது நம்மளுக்கு இந்த உலக போகங்கள் எல்லாம் வெறும் டெம்பரரி தான், அநித்தியமானது. இதெல்லாம் எந்த நிமிஷமும் நம்மளுக்கு வரலாம், எந்த நிமிஷமும் வந்த வேகத்துல போயிடலாம். அப்படிங்கிறது நாசம் அடையக்கூடியது. அப்படிங்கறத அந்த வைராக்கியம், இந்த உண்மை நம்மளுக்கு மனசுல நிலைநிறுத்தணும். சோ கொஞ்சம் கூட இந்த உலகியல் பொருளிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த போகங்களிலிருந்து பற்றை முழுவதுமாக நீக்க வேண்டும். சோ 2 விஷயம் நம்ம இங்க பண்ணணும். ஒண்ணு, போகப்பற்ற கம்ப்ளீட்டா இதெல்லாம் என்ன, இது டெம்பரரிங்கிறது ஏதாவது வாயால சொல்றது இல்ல, மனசால அதை முழுசா இது என்ன இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படின்னு. அதனால்தான் உண்மையான ஞானிக்கெல்லாம் 1 கிலோ தங்கத்தை கொண்டு போய் கையில கொடுத்து இந்தாங்கோ இது உங்களுக்கு பரிசு அப்படின்னாலும் அவ சாதாரணமா இருப்பா. மறு நிமிஷமே அந்த அத்தனையும் ஒரு திருடன் பறிச்சுன்னு போயிட்டாலும் அவர் கவலையே பட மாட்டார். ஒரே நிலைதான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா தெரியும் அவருக்கு இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு. சோ சந்தோஷமும் கிடையாது, போச்சுன்னா இதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகப்பற்றிலிருந்து கம்ப்ளீட்டா நம்ம நீங்கிறது. இன்னும் ஒண்ணு, அந்த பரமாத்மால நிலை பெற வைக்கிறது. சோ இதை இந்த 2 சாதனையும் இடைவிடாம புரியிற அந்த யோகி தியான யோகத்தினுடைய அந்த முதிர்ந்த நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இந்த 2த்தையும் அவ சித்தி பண்ணிட்டான்னா அவன்தான் தியானத்துல அந்த முதிர்ந்த நிலை பாஸ் அப்படின்ற அந்த இதுக்கு வருவான். சோ அவன் அந்த தியான நிலைய ஃபுல்லா பண்றான், யோகம் தியான யோகியா ஆயிட்டாங்கிறது இந்த 2 ஃபேக்டர்ஸ்லயே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி அந்த நிலைக்கு போனவா எப்படி ஃபீல் பண்ணுவா, எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்ற. அடுத்தது, யதா தீபோ நிவாதஸ்தஹ, தோர்க்கு தஹ பண்ணிக்கோங்கோ, நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோக மாத்மனஹ. பத்மினி மாமி. யதா தீபோ நிவாதஸ்தஹ, யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதா நேங்கதே சோபமா ஸ்மிருதா
योगिनो यत चित्तस्य योगिनो यत चित्तस्य युञ्जतो योगमात्मनः युञ्जतो योगमात्मनः यथा दीपो निवातस्तः नेङ्गते सोपमा स्मृता योगिनो यत चित्तस्य युञ्जतो योगमात्मनः यथा दीपो निवातस्तः नेङ्गते सोपमा स्मृता योगिनो यत चित्तस्य युञ्जतो योगमात्मनः. ஓகே. சோ அந்த ஒரு யோகி, அந்த தியானத்தின் முதிர்நிலையை அடைந்த அந்த யோகி தியானம் பண்ணும்போது அவன் மனசு எப்படி இருக்கும்னா, காத்து இல்லாத இடத்துல ஒரு தீபச்சுடர் எப்படி அப்படியே ஒரு நம்ம இப்போ அதை சுத்தி ஒரு கண்ணாடி இது வச்சு நம்ம நடுவுல விளக்க ஏத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சுடர் கொஞ்சம் கூட இப்படி இப்படி அசையாது, வச்சு அப்படியே இருக்கும் இல்லையா, ஒரு போட்டோ எடுத்த மாதிரி அப்படியே இருக்கும். சோ அந்த மாதிரி அந்த யோகியினுடைய சித்தம் தியானத்திலேயே அப்படியே நிலை பெற்று இருக்கும், கொஞ்சமும் சஞ்சலம் அடையாம இருக்கும். சோ அந்த தீபச்சுடர் மாதிரியே சமமா ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அந்த முதிர்ந்த நிலையில அப்படின்னு சொல்றான். சோ இப்ப அந்த தியானம் மூலம் அந்த பரமாத்மாவையே அடைஞ்சிட்டான் இல்லையா, அவனுடைய அந்த நிலையை விளக்குறார். யத்ரோ பரமதே यत्र उपरमते. So यत्रो परमते चित्तं निरुद्धं योग सेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन् नात्मनि तुष्यति. इन्द्रममि यत्रो परमते चित्तं यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया निरुद्धं योगसेवया यत्र चैवात्मनात्मानं पश्यन्नात्मनि तुष्यति. पश्यन्नात्मनि तुष्यति. यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया यत्र सैवात्मनात्मानं पश्यन्नात्मनि तुष्यति. यत्रो परमते चित्तं निरुद्धं योगसेवया यत्र सैवात्मनात्मानं पश्यन्नात्मनि तुष्यति. சைவாத்மா இல்ல சைவாத்மா, சரியா? சைவாத்மா. ஓகே, அது மட்டும் ஞாபகம். தேங்க்யூ. அந்த தியான யோக சாதகன் பரமாத்மாவோட ஒன்றி போயிடுவான். அதாவது அந்த பரமாத்மாவுடைய தரிசனம் மட்டும்தான் அவன் மனசுல இருக்கு. சோ அந்த ஒரு யோகி எப்பொழுதும் ஆனந்தத்தில் திளைத்து இருப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம எப்போதும் அந்த பேர் அமைதியோட இருப்பான்னு பார்த்தோம். இப்போ ஆனந்தத்துல திளைத்து இருப்பார். அந்த உலக சுகம்ங்கிறது, சோ அந்த பெரிய அல்டிமேட் ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது அவனுக்கு பிளிஸ் கிடைச்ச உடனே இந்த உலக சுகம்லாம் அவனுக்கு துளியும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த ஒரு நிலை, பேரானந்த நிலையை அடைந்து விடுவார். நெக்ஸ்ட், சுக மாத்தியந்திகம் எத்தத்து. இது இருக்கும், அதை இத்துன்னு மாத்திக்கோங்க. எத்தத்து, இத்துதான் அது. புத்திகிராஹ்ய மதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ் சலதி தத்வதஹ. ராஜி மாமி, சுகமாத்யந்திகம் யத்தத். சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திகிராஹ்யமதீந்திரியம்
உத்கிராஹ்யமதி நெட் ப்ராப்ளமா இருக்கு. வேத்தி எத்ர ந சைவாயம். மியூட் போட்டுக்கோங்க, சத்தம் கேட்கல எனக்கு. இல்ல மியூட் போட்டுக்கோங்க. ராஜம்மாள் வாங்க. சுகமாத்யந்திகம் யத்தத் சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः ஸ்திதஸ்சலதி தத்வதः சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதஸ்சலதி தத்வதः. ஓகே, சோ இதுலயும் அந்த பேரானந்த நிலை பத்தி தான் சொல்ற, அதனால ஒன்றும் பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் அம்மா ஒரே ஒரு டவுட் அம்மா. அம்மா தது இது வந்து மூணாவது அம்மா இல்ல வெறும் இத்துன்னு போடணும்னு சொன்னேன். இத்து ஓகே. இத்த எடு. இது இல்லம்மா இத்துன்னு போட்டு மூணுன்னு போட்டிருக்குமா, அதனால கேட்டேம்மா. என்னோட அஞ்சனி மியூட் போடுமா. மேம் இப்ப கேக்குறதா மேம்? சாரி மேம். நோ ப்ராப்ளம். இது மேம் ராஜி இப்ப கேக்குறதா மேம்? இல்ல, இப்போ விட்டு விட்டு தான் கேக்குறது. அது 3 இல்லம்மா, நம்ம பிரிச்சு சொல்லும் போது 1 ஆகும். அது சரிம்மா, அந்த ஃபுல் லைன் சேர்த்து இருக்கும்போது தான் 3. சரிம்மா, தேங்க்யூம்மா. ரமாதேவி மாமி. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே. யம் லப்த்வா சாபரம் லாபம் யம் லத்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ மன்யதே நாதிகம் ததக யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசால்யதே குருணாபி விசாலயதே. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததக யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசாலயதே. யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததக யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசாலயதே. ல கிடையாது, விசால்யதே. விசால்யதே இல்ல விசால்யதே. So, அந்த முதிர் நிலையை அடைந்த அந்த யோகி இருக்கான் இல்லையா, தியானத்துல முதிர் நிலையை அடைஞ்சவன், அவன் அந்த ஒரு நிலையில இந்த உலகத்துல அதே ஒரு சொர்க்கத்துல எல்லா போகங்கள், எல்லா ஐஸ்வர்யம் அண்ட் இந்த பேரு புகழ், இந்த உலக சுகங்கள், இது எல்லாமே நொடியில அழிஞ்சு போயிடுறவை, அனித்தியமானவை, இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை, இது எல்லாம் துச்சமானவை அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருப்பான் எப்பொழுதுமே அவன். சோ ஒரு எப்பேற்பட்ட இந்த முதிர்நிலைக்கு போயிட்டோம்னா எந்த விதமான பயங்கரமான பொறுக்க முடியாத துக்கங்கள்ல கூட அவனோட அந்த அந்த இது நிலை வந்து உறுதியா அசையாமல் அந்த நிலையிலேயே இருக்கான். என்ன துக்கம் வந்தாலும் அப்புறம் அவனை கொஞ்சமும் அசைக்காது அப்படிங்கிறான். சோ அவனை வந்து ஒரு ஆயுதத்தால அவனை
ஒரு வெட்டினாலும் சரி, இல்ல இந்த தட்ப வெப்பம் சொல்றாளே, ரொம்ப குளிரான இடம், ரொம்ப வெப்பம், மழை, மின்னல், அது மாதிரி உடம்புக்கு எந்த கஷ்டம் வந்து தாக்கினாலும் எதுக்குமே அவனுக்கு, இல்ல கொடிய நோய் வந்து தாக்கினா கூட அவன் வந்து அந்த நிலையிலேயே, உறுதியான நிலையிலேயே இருப்பான். அது மாதிரி அவனுக்கு ரொம்ப பிரியமானவா மனுஷாலோ இல்ல பொருளோ தன்னை விட்டு பிரிஞ்சாலும், அவன் வந்து அவமானப்படுத்தப்பட்டாலும், இல்ல அவனை யாராவது நிந்திச்சாலும், புறக்கணித்தாலும், எந்த விதத்திலையுமே அவன் வந்து கலங்கியே போமாட்டான். அவன் வந்து அந்த பரமாத்மாவ நிலைய அடைஞ்சன் அப்புறம் அவனுக்கு இந்த உடலோடு எந்த தொடர்பும் இல்லை, இந்த உலகத்தோடும் எந்த தொடர்பும் இல்லை அவனுக்கு. சோ கொடிய துன்பங்களை கூட அவனை ஒன்னும் செய்யாது. அவனுடைய நிலை அவ்வளவு உறுதியா இருக்கும். நெக்ஸ்ட் ரத்னமாமி. தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம் ந நிச்சயேன யோக்தவ்யः யோகோ நிர்விண்ண சேதசா. தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சஞ்ஞிதம் स निश्चयेन योक्तव्यः योगो निर्विण्ण चेतसा तं विद्या दुःख संयोग वियोगं योग संहितं स निश्चयेन योक्तव्यः योगो निर्विण्ण चेतसा. तं विद्या दुःख संयोग वियोगं योग संहितं स निश्चयेन योक्तव्यः योगो निर्विण्ण चेतसा. So அந்த ஒரு அற்புதமான நிலை, அந்த உணர்வு எப்படி இருக்குங்கிறத அவ்வளோ அழகா சொன்னார் இதுக்கு முன்னாடி. அதுக்கு இப்போ நம்மள மோட்டிவேட் பண்றார். அந்த யோகம் எப்போதும் உறுதியாக நம்ம அந்த யோகத்தில் இருக்க வேண்டும். கொஞ்சமும் சோர்வு இருக்கக்கூடாது. தைரியத்தோடு, உற்சாகத்தோடு, திறத்தோடு உறுதியாக அந்த யோகத்தில் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ அந்த சாதனைய நானும் தியான யோகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அந்த தியானத்தினுடைய அந்த பயனை வந்து நம்மளால உடனே பார்க்க முடியாது. சோ கொஞ்சம் தியான பயிற்சி, கொஞ்சம்னா என்ன, இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் பண்ணிட்டேன், என்னடா இது இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணணுமோ, இது வருமா, நிஜமாவே நடக்காதா, நிறைவேறுமா அப்படின்லாம் நினைக்கிறது பேர் தான் மனசோர்வு அப்படின்னு பேரு. சோ அந்த மாதிரி இருக்கப்படாது. எப்போதும் தைரியத்தோட உற்சாகத்தோட செயல்பட வேண்டும் இந்த யோகத்தில் அப்படின்னு நம்மள மோட்டிவேட் பண்றார். மேம் எஸ், இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண மேம்? யோக சஞ்ஞிதமா? ஆமா, சங்கீதம். ஓகே மேம். அந்த மாதிரி வரணும். ஓகே மேம். சங்கீதம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். சங்கல்ப பிரபவான் காமான் என்ன போட்டுக்கோங்க. அப்புறம் தியக்த்வா தான் வரும். சோ அந்த இம்ம இஸ்ங்கிறது வேண்டாம். காமான் பண்ணிட்டு தியக்த்வா சர்வா நசேஷதஹ மனசை வேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததஹ. சங்கல்ப யாரு? ரேணுகா மாமி. சங்கல்ப பிரபவான் காமான் त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामम्
मनसैवेन्द्रियग्रामम् विनियम्य समन्ततः नियम्य समन्ततः सङ्कल्पप्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामम् विनियम्य समन्ततः. இன்னொரு வாட்டி. सङ्कल्पप्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रियग्रामम् विनियम्य समन्ततः. Beautiful. Next. Okay. So, இதுல வந்து அந்த தியான யோக பயிற்சிய எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றா. இந்த ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகத்திலயும் அது கண்டினியூ ஆகுது. அதாவது எல்லா விருப்பங்களையும் துறக்கணும், மனசு புலன்களை அடக்கணும் அப்படிங்கறத சொல்றா. சோ இப்போ ஆசைகளை துறக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ ஆசையில எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆசைங்கிறத வந்து ஸ்பிருஹாங்கிறது என்னன்னா ஆவல், என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற நம்மளுக்கு அந்த ஆவல் இருக்கு இல்லையா, கியூரியாசிட்டி. சோ அது ஒரு டைப் ஆஃப் ஆசை. இன்னொன்னு இச்சாங்கிறது விருப்பம், எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அந்த மாதிரி ஆசை. அதுக்கப்புறம் மூன்றாவது திருஷ்ணாங்கிறது வந்து நம்மளுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? சோ அதுதான் திருஷ்ணா, அந்த ஒரு ஊக்கம், அதுதான் திருஷ்ணாங்கிறது. சோ ஆசையிலேயே எத்தனை டைப் இருக்கு பாருங்க. அப்புறம் ஆஷாங்கிறது ஒண்ணு. அப்புறம் வாசனாங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு இது மேல பற்று வச்சிருக்கோம், நம்ம ஆல்ரெடி அதை இது பண்ணி யூஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சாப்பாடு இதே பிடிச்சிருக்கு, அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, திருப்பியும் அது மேல அந்த பற்று தொடர்ந்துட்டே இருக்கு இல்லையா? அதுவும் ஒரு விதமான ஒரு ஆசைதான். சோ அது வந்து வாசனா அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த மாதிரி ஆசையிலேயே இத்தனை வகைகள் இருக்கு, ஸ்பிருஹா, இச்சா, திருஷ்ணா, ஆஷா, வாசனா அப்படின்னு. சோ இந்த எல்லா ஆசைகளையும் நம்ம துறக்க வேண்டும். எந்த ஒரு போகத்திலையும் கொஞ்சமும் பற்றோ ஆவலோ இச்சையோ பேராசையோ இல்ல, அது எனக்கு கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு ஊக்கமோ முனைப்போ இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றா. ஆசைகளை முற்றிலும் துறக்கணும். அந்த முற்றிலும்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றா. இப்போ ஒரு நெய் காய்ச்சின ஏனம் எடுக்கிறோம், அந்த நெய்ய வந்து ஃபுல்லா நம்ம வழிச்சு கரண்டியால வழிச்சு எடுத்துட்டு அதுல மேலாட நம்ம அலம்பினாலும் அந்த பிசுப்பு பாக்கி அதுல இருந்துன்னு இருக்கும். சோ அதே மாதிரி இப்போ ஒரு சம்படம் எடுத்துட்டு அதுல நல்லா பூவை நம்ம வந்து வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அப்புறம் நீ மறுநாளைக்கு அந்த பூவை எடுத்துட்டாலும் அந்த சம்படத்துல அந்த வாசனை இருந்துட்டே இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் அந்த ஆசைகளை வெளிப்படையா நம்ம துறக்கிறது மட்டும் இல்ல, அதனுடைய அந்த நுண்ணிய அந்த அம்சம் கூட உள்ளத்துல தங்கி இருக்காமல் முற்றிலும் அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு. அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள சொல்றா. அந்த பிசுப்பு இருக்கு இல்லையா, அந்த அளவு கூட அந்த இது இருக்கக்கூடாது, ஃபுல்லா முற்றிலுமாக அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் ஷனை ருபரமேத். இதுவும் இது இருக்கு, இத்து பண்ணிக்கோங்க. அத புத்தியா திருதி கிரஹீதயா ஆத்ம சம்ஸ்தம் மனஹ் கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். ரூபா शनैरुपरमेत् शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया
बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत् न किञ्चिदपि चिन्तयेत् शनैः शनैरुपरमेत् बुद्धया धृतिगृहीतया புத்தையா இல்லடி, யாரு புத்தியாதான். புத்தையான் தான் இருக்கீங்க, புத்தியாடி புத்தியான்னு சொல்லு. ஓகே. ஷனை ஷனைருபரமேத் புத்தியா, இந்த அடுத்த வார்த்தை திருத்தி தானே? ஆமா. ஓகே. புத்தியா திருதி கிரஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனः கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத் शनै शनैरुपरमेत् बुद्ध्या धृतिगृहीतया आत्मसंस्थं मनः कृत्वा न किञ्चिदपि चिन्तयेत्. ஓகே. ஸோ இது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா அதுல சொல்லப்பட்ட அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதுக்காக போட்டிருக்கேன். என்னன்னா, நம்ம மனசுக்குன்னு ஒரு ஸ்வபாவம் இருக்கு. அதாவது மனசு எதுல நம்ம இது பண்றோமோ, அந்த மனசு எதை பற்றி கொள்கிறதோ அதுல அப்படியே அட்டாச் ஆயிடும். அந்த மனச அதுல இருந்து ஈஸியா மீட்க முடியாது. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், அது பொருளாவும் இருக்கலாம், இல்ல ஒரு மனுஷா மேலேயும் இருக்கலாம். அந்த ஒரு பற்று இது ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து எளிதா நம்மளால அதை மீட்க முடியாது. சோ அதை எப்படி மீட்கிறது அப்படின்னா, முதல்ல ஏற்பட்ட பழக்கத்தை மாத்தி புது பழக்கத்துக்கு தீவிரமான பயிற்சியை அளிக்க வேண்டும். அந்த பயிற்சியில கொஞ்சமும் நம்ம சோர்வு அடையக்கூடாது. இப்ப நம்ம மனசை மாத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, இப்போ அந்த தியான பயிற்சி நம்ம மேற்கொள்ளும் போது கொஞ்சமும் அதுல சோர்வு வரக்கூடாது. அவ்வளவு தீவிரமா அந்த பயிற்சியில நம்ம ஈடுபடணும். அந்த லட்சியம் நம்மளுக்கு அடையணும் அப்படிங்கறதுல ஒரு உறுதியான புத்தியோட நம்ம மனசை திருத்தி, அதை நம்ம எந்த விதத்திலையும் மனச திருத்தணும், மனச பயன்படுத்தணும். பாரு, நீ திருப்பியும் அது மாதிரியே இது பண்ணேனா அப்படின்னு நம்மளே நமக்குள்ள வார்ன் பண்ணிக்கணுமா, அச்சுறுத்தி தடுத்து, அதே மாதிரி அதுக்கு அறிவுரை சொல்லி அந்த மனசுக்கு புது பழக்கத்துல ஊன்ற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா. இது எவ்வளவு நம்மளுக்கு தியரிட்டிக்கலா படிக்கும்போது என்னடா அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு டேர்மும் இதுல சொல்றது அவ்வளோ ஒரு இது அந்த மனச திருத்து, மனசுக்கு அறிவுரை சொல்லு, மனச பயன்படுத்து அப்படின்னு சொல்ற. சோ கொஞ்சம் நம்ம உறுதி இதுல தளர்ந்தாலோ அவசரப்பட்டாலோ இந்த செயல் நடைபெறாது. புத்தி திடமா இருக்கணும். அந்த பயிற்சிய இடைவிடாம நம்ம தொடரணும். கொஞ்ச நாள்ல மனசு அந்த பழைய விஷயத்திலேருந்து முழுசா விலகி புது விஷயத்துல லயித்துடும். அப்புறம் புது விஷயத்துல லயிச்ச அப்புறம் அதுவாவே ஆயிடும். சோ மனசு திருப்பியும் அந்த புது விஷயத்திலேருந்து நழுவாது. சோ அந்த வர வரைக்கும் நம்ம அந்த இது. சோ மனசுங்கிறது என்னன்னா ஈஸியா போய் உன்னோட அட்டாச் ஆயிடும். சோ அதுல இருந்து நம்ம பிடுங்கி இன்னொன்னுத்துல அட்டாச் பண்ண வைக்கணும். அது வரைக்கும் நம்ம தீவிரமா அந்த பயிற்சியை பண்ணி அதை அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து அதுலயே ஸ்திரமா இருக்கும் அந்த புது இதுல. சோ இந்த தியான இதுவும் அப்படிதான். அந்த பயிற்சி பண்ணி பண்ணி அந்த உறுதியோட அந்த ஸ்திரமா அடையிற வரைக்கும் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு அது எப்போ நம்ம தியானத்துக்கு உட்கார்ந்தாலும் அந்த நிலை நம்மளுக்கு ஈஸியா சித்திக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு டக்குன்னு மனசு திருப்பியும் பழைய மாதிரி இப்படியும் அப்படியும் உலவாது. அதுதான் சொல்ற, வர வரைக்கும் விடக்கூடாது அப்படின்னு. சோ படிப்படியா மனச இந்த மாதிரி உலகியலிலிருந்து ஒதுங்க செய்யணும் அப்படின்னு, பரமாத்மாவோட இணைய வைக்கணும். சோ ஒரு குழந்தை தெரியாம இப்போ ஒரு குழந்தை இருக்கு, கையில கத்திய எடுத்து வச்சுட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோ. அது இல்ல ஏதோ ஒண்ணு கூர்மையான பொருளை கையில வச்சுட்டு இருக்கு. அப்போ அம்மா என்ன பண்ணுவா, முதல்ல அதுகிட்ட ஆசையா பேசி பாப்பா, அதுகிட்ட கோவப்படுவா, கடிஞ்சுப்பா. அது மாதிரி
பயம்படுத்துவா சில சமயம். அது மெல்ல மெல்ல அந்த கத்திய அது கையிலேருந்து எடுக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பல்வேறு இது யூஸ் பண்றா இல்லையா? அதே மாதிரிதான் நம்மளும் தியானம் பண்ணும் பொழுது மனசுல இந்த மாதிரி ஒரு பயம்படுத்துறது, இது பண்றது. சோ இந்த பந்தத்துல இருந்தா உனக்கு அப்புறம் இந்த நரகம், திருப்பியும் இந்த துன்பங்கள் தான் வரும் அப்படின்னு அந்த மனசு திருப்பியும் சுட்டி காட்டணும். நீ இந்த ஆசைக்கு போகாத, திருப்பி இந்த துன்பத்துல விழணுமா உனக்கு அப்படின்னு நீயே வார்ன் பண்ணு, அந்த கஷ்டங்களை சுட்டி காட்டு. அது மாதிரி ஆஹ் படிப்படியா பண்ணி இந்த போகங்களிலிருந்து கொஞ்சமும் அந்த பற்று இல்லாத மாதிரி நம்ம செய்து விட வேண்டும். சோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். சோ மனச ஃபுல்லா இந்த போக பொருட்களோட சம்பந்தத்தை துறக்கிற வரைக்கும், அத ஃபுல்லா அவன் பற்றற்று வர வரைக்கும் இந்த சாதகன் இத தியானத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆசனத்துல அமர்ந்து புத்தியின் துணையோட புலன்களையும் மனதையும் கொஞ்சம் கொஞ்சமா தைரியமான புத்தியோட பரமாத்மால நிலை பெற செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படி திடமான புத்தியோட பண்ணும் பொழுது பரமாத்மாலேயே நிலை நிறுத்த அந்த நிலையை அடைவான், பரமானந்த நிலையை அவன் அடைவான். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த தியான பயிற்சிய பண்ணிட்டே வரும் பொழுது பயிற்சி வளர வளர நம்ம மனசு இங்க அங்க அலையாம அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரமாத்மால நிலை பெறும் அப்படின்னு சொல்றேன். சோ அழகா தியானம் பண்ணும் பொழுது நம்ம மனசை எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி அதை அறிவுறுத்தணும், எப்படி அதை கட்டுக்கு கொண்டு வரணும், தீவிர பயிற்சி வேணும், திடமான பயிற்சி வேணும் அப்படிங்கறத அழகா சொல்றார். இதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்திலயும் நிறைய விஷயம் சொல்றார். அப்படி நம்ம யோசிப்போம், சரி சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா இந்த மனசு இந்த உலக போகங்கள்லயே ஈடுபட்டு இருக்கே, என்னால அதுல இருந்து அதை கட் பண்ணி இப்படி கொண்டு போக முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இதுதான் நான் முதல்ல சொன்னேன், நம்மளுடைய நிலை அப்படின்னு. அது அழகா சொல்லுவார் இதுல. யதோ யதோ நிஷ்சரதி மனஸ் சஞ்சல மஸ்திரம் ததஸ் ததோ நியம்யைதத். இத்து போட்டு முடிச்சுக்கோங்க, அந்த தாவ அடிச்சுட்டு ஆ போட்டுக்கோங்க. ஆத்மன் ஏவ வசம் நயேத். ருக்மணி மம்மி. யதோ யதோ நிஷ்சரதி யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத். ததஸ்ததோ நியம்யைதத். யைதத் நியம்ய ஏதத். சோ நியம்யைதத். ஆத்மன்யேவ வசம் நயேத். ஆத்மன்யேவ வசம் நயேத். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைத். ஆத்மன்யேவ வசம் நயேத். நயேத். யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைத். நியம்யைதத். நியம்யைதத். ஆத்மன்யேவ வசம் நயேத். நயேத். ரெண்டாவது லைனை மட்டும் சொல்லுங்க. ததஸ்ததோ நியம்யைதத். நியம் இல்ல, நியம்யைதத். ததஸ்ததோ நியம்யைதத். ஆத்மன்யேவ வசம் நயேத்.
சோ இந்த மனசுங்கிறதுக்கே அது ரொம்ப சஞ்சலமானது. அதுக்கு நேச்சரே அப்படிதான், ஒரு இயல்பே அதுதான். ஒரு கணம் கூட ஒரு விஷயத்துல நிலையா இருக்காது நம்ம மனசுங்கிறது. சோ ஏதாவது புதுசா நம்ம பயிற்சி பண்ணறோம் அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரியே இருக்கும். ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து எப்படி தப்பிச்சு ஓடி வர பார்க்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் புது பயிற்சி ஏதாவது பண்ணா அந்த மனசுங்கிறது தப்பி ஓடிண்டே இருக்கும். சோ முழு முயற்சியோட அந்த மனசை அவன் கஷ்டப்பட்டு அந்த பகவானை நினைச்சு அந்த பகவான் கிட்ட நிறுத்துவான் அந்த மனசை. அவன் நினைச்சுன்னு இருப்பான் பகவான்கிட்ட தான் மனசு இருக்கு, இப்போ நம்ம பகவானை தான் நினைச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பான். ஆனா அடுத்த கணம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மனசுங்கிறது அங்க இருக்காது. ஒட்டமா ஓடக்கூடிய இது எவ்வளவு தூரம் போயிடுத்து மனசுங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ வேகமா அது விலகும். இது எல்லாருக்கும் நடக்கிற அந்த ஒரு இதுதான். ஒரு க்ஷணம் நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு இருப்போம், தியானத்துல உட்காருவோம், கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டு இருப்போம், புல்லாங்கழலோட அவர் நிக்கிறாருன்னு. அடுத்த நிமிஷம் பார்த்தா ஐயோ நாளைக்கு இந்த வேலை இருக்கே. எப்ப எந்த நிமிஷம் நம்ம மனசு டகார்னு அது அவ்வளோ வேகமா ஓடுமா மனசுங்கிறது. அது எவ்வளவுதான் நம்ம கவனமா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா போறோம், மனசு சட்டுன்னு திரும்பி ஓடி போயிடுமா. எங்க ஓடித்து எப்ப ஓடித்துன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சோ அதுக்கு உண்மையான காரணம் என்ன, மனசு ஏன் இந்த மாதிரி ஓடுறது ஒரு இடத்துல ஸ்திரமா இல்லாம அப்படின்னா அதுக்கு காரணம் அஜ்ஞானம் தான் அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த மோகம், இந்த ஆசையினால அந்த சச்சிதானந்த அந்த பரமாத்மாவை விட்டு ஒரு நொடியில இங்கேயும் அங்கேயும் ஓடுறது இந்த மனசு அப்படின்னு சொல்றேன். எல்லாம் இந்த துக்கத்தை தரக்கூடிய இந்த போக விஷயங்கள் மேல இந்த மனசு ஓடி போயிடுறதாம். சோ அஜ்ஞானம்ங்கிறது தான் முதல் ரீசன். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் பழக்கம். நம்ம மனசுங்கிறது இந்த உலக போகங்கள்லயே நம்ம ஃபுல்லா இருந்துடுது, அந்த போக விஷயத்திலேயே இருந்துடுது இல்லையா. சோ ரொம்ப நாள் பழக்கம்ங்கிறது தான் அடுத்த ஒரு ரீசன். முதல் இது அஜ்ஞானம்ங்கிறது, இன்னொன்னு ரொம்ப நாள் பழக்கம். இதுல எல்லாம் ஆசை வச்சுட்டு டக்குன்னு இப்ப போய் இன்னைக்கு நாளைக்கே தியானம் பண்றேன்னா நம்மளால மாற முடியாது, டக்குன்னு மாற முடியாது. அதனால மனச இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் வேற விஷயத்துக்கு போறதுன்னு தெரிஞ்ச உடனேயே அதுக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் உறுதியோட அந்த மனசை பிடிச்சு நிறுத்தி அந்த பரமாத்மாட்ட போய் சேர்க்கணும். நம்ம மீண்டும் மீண்டும் அந்த பயிற்சிய ரொம்ப தீவிரமா நம்ம மேற்கொள்ள வேண்டும். என்னதான் அந்த மனசு நம்ம கிட்ட கெஞ்சு கேட்டாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் நம்ம அந்த விஷயத்துல. இங்க அங்க கெஞ்சினாலும் ஏதாவது இப்படி அப்படி மனசு இந்த ஆசை காட்டி இதெல்லாம் பண்ணினாலும் கொஞ்சமும் இடம் கொடுக்க கூடாது அப்படின்ற. ஏன்னா கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அந்த மனசுக்கு திருப்பி அந்த முரட்டுத்தனம் வந்துடும் அப்படிங்கிற. சோ மனசுக்கு கொஞ்சமும் இயங்காமல் நம்ம இணங்காமல் இருக்கணும். அதாவது ஒரு டயபெட்டிஸ்கார இருக்கா, அவ தெரியும் அவளுக்கு ஸ்வீட்டுங்கிறது ஒத்துக்காது அப்படின்னு. சோ அவ கிட்ட போய் ஸ்வீட்டை கொடுத்தா என்னத்துக்கு ஆகும் இல்லையா, அந்த மாதிரிதான். சோ நம்மளுக்கு மனசுக்கு இது தேவையில்லைங்கிறத நம்ம திருப்பியும் கொஞ்சமும் அந்த ஆசை, சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டோம் அப்படின்னு ஸ்வீட்டை கொடுத்தோம்னா அதுவே அவளுக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரிதான் மனசு ஆசைப்படுறதேன்னு துளியோண்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு அதுல கொஞ்சமும் நம்ம பின்வாங்கவே கூடாது, அவ்வளோ உறுதியா அவ்வளோ இதுவா இருக்கணும் அப்படிங்கிற. அதுதான் உண்மையான சாதனை நம்மளுது. சோ கொஞ்சம் எச்சரிக்கை தவறினாலும் அவனுக்கு தியான யோகம் கை கூடாம போயிடும். சோ உறுதியான கவனத்தோட இருக்கணும். மீண்டும் மீண்டும் இந்த பகவானிடம் மட்டுமே நம்ம மனசை ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்படி நிலை நிறுத்தினா என்ன ஆகுங்கிறத அடுத்தது சொல்றார், அது நாளைக்கு பார்க்கலாம்.
ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ நான் ரசிச்சு ரசிச்சு படிக்கிறேன். அதுவும் இந்த லாஸ்ட் 2 ஸ்லோகம் இப்ப நம்ம படிச்சோமே, அந்த மனசை எப்படி நம்ம வந்து அடக்கணும் அப்படிங்கிறது. சோ இப்போ இது படிக்கும் பொழுது இன்னுமே நம்மளால முடியும் அப்படிங்கிறது தோன்றது. எனிவே நாளைக்கு பாக்கி பார்ப்போம். 27ல இருந்து இன்னைக்கு யாரோட முடிச்சேன்? ருக்மணி. நாளைக்கு அப்பர்னா நீங்க ஆரம்பிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டிங் ஸ்லோகா யாராவது மாமி எண்டிங் ஸ்லோகம் நான் சொல்றேன்னு சொல்லிருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? ஸ்வஸ்திக் பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीमहीषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् चित्तुग भाग् भवेत् कश्चित् दुःख करेक्टा சொல்லுங்க. मा कश्चित् दुःख भाग् भवेत्। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु ओम सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्वी नावति तमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेव என்ன மாமி ஆதாய पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांतिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री कृष्णार्पणमस्तु। ஓம் தத் சத். ஓம் தத் சத். கரெக்டா சொன்னேனா?